திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீற முயன்ற பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். சுவரேறி குதித்து தப்பிக்க முயன்றவரை பொதுமக்களே புலந்தெடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் டவுன் விடிஎஸ் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் 34 வயதான இவர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார். இவர் கடந்த ஆண்டு மார்க்கெட்டில் காய்கறி வாங்கச் சென்ற பெண்ணை வழிமறித்து பம்பெடுத்துள்ளார். அந்த பெண்ணிடம் ஆபாசமாக பேசி தனக்கு இணங்குமாறு வற்புறுத்தியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் தனது கணவர் மற்றும் உறவினர்களிடம் கூறியுள்ளார். இதையடுத்து ஸ்ரீதரை அழைத்தவர்கள் கண்டித்துள்ளனர். இதுபோன்று இனிமேல் நடந்தால் போலீசில் புகார் அளிப்போம் என்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில் அந்த பெண் காந்தி சாலையில் உள்ள தனது வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அதை அறிந்து கொண்ட ஸ்ரீதர் பட்டப்பகலில் பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்துள்ளார். அதை சற்றும் எதிர்பாராத இடம் பெண் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். அப்பொழுது பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. உடனே அவரிடம் இருந்து தப்பிக்கும் முயற்சியில் கத்தி கூச்சலிட்டுள்ளார். சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். அதை பார்த்ததும் ஸ்ரீதர் அருகில் இருந்த வீட்டு மாடிகளில் சுவரேறி குதித்து தப்பியோட முயற்சித்துள்ளார். தொடர்ந்து விரட்டிய பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்தனர். தொடர்ந்து அவரை புடந்தெடுத்த மக்கள் போலீசிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஆரணி டவுன்ஹால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஸ்ரீதர் மீது பாலியல் வன்கொடுமை முயற்சி, ஆபாசமான முறையில் சைகை காட்டியது ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அவரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே பெண்ணிடம் வம்பிழுத்த பாஜக நிர்வாகியை எச்சரிக்கப்பட்ட நிலையில் பட்டப்பகலில் வீடு புகுந்து மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் ஆரணி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.